நீட் 2024ல் யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிது, அதாவது எந்த மார்க் வரை கிடைச்சிது, எந்த ரேங்க் வரை கிடைச்சிது. அப்போ இந்த இயர் நமக்கு நீட் 2025ஓட ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேங்க்குக்கு என்ன மார்க் வரைக்கும் வருது, ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த மார்க் இருக்கிறவங்க வரைக்கும் கிடைக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 650 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. அதாவது ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் 1388 வரைக்கும் கிடச்சிது. இந்த இயர் பார்த்திங்கன்னா 2025ல் 1388க்கான ஓப்பன் கேட்டகரி மார்க் 536. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் பிசி கேட்டகரி ரேங்க் சொல்கிறேன், கேட்டகரி ரேங்க் 2017 வரைக்கும் கிடச்சிது. ஸோ 2017 ரேங்க்குக்கான பிசி மார்க்ங்கிறது 506 வருது. லாஸ்ட் இயர் பிசிஎம் கேட்டகரி ரேங்க் 208 வரைக்கும் கிடச்சிது. இந்த இயர் 208க்கான மார்க் 501. லாஸ்ட் இயர் எம்பிசிக்கு 1093 ரேங்க் வரை கிடச்சிது. இந்த இயர் 1093 ரேங்க்குக்கான மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 494. எஸ்சிக்கு வந்து 728 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு கேட்டகரி ரேங்க். ஸோ அந்த கேட்டகரிக்கான எஸ்சி மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 437. 133 ரேங்க் வரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. அந்த கேட்டகரியில் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர் 398 வருது. எஸ்டி கேட்டகரியில் 44 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த இயர் அந்த கேட்டகரிக்கு 44th ரேங்க்குக்கான மார்க் 401 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த மார்க் இருக்கிறவங்க வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். தேர் மே பி ஸ்மால் சேஞ்சஸ் பட் நாட் அ மேஜர் சேஞ்ச்.